ஹலோ கைஸ், என்ன புலம்ப விட்டுட்டியாடா. இன்னைக்கு நம்மளோட புலம்பல் சீரிஸோட எபிசோடு 1ல இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அரசியல். இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டுல பால் குடிக்கிற பப்பால இருந்து பாடையில ஏற போற தாத்தா வரைக்கும் பேசுறது அரசியல். இத பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிளி கிளி கிளின்னு கிழிக்கிறானுங்க. எல்லா பக்கமும் கிழிச்சுக்கிறானுங்க. எல்லா பக்கமும் வன்மம், வெறுப்பு. ஒரு நல்ல விஷயம்னா கூட பரவாயில்ல, முதல்ல ஒரு தலைவர் நல்லவர்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் இது நல்லவரா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கடுத்து உங்க தலைவருக்கு எங்க தலைவர் மேல் அப்படிம்பானுங்க. கடைசியா பார்த்தா யார் தாண்டா நல்லவங்க? அதான்டா கேட்கிறேன், யார் தாண்டா நல்லவங்க? தமிழ்நாட்டுல ஜாதி சண்டை மத சண்டையை விட ரொம்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு இந்த அரசியல்வாதிங்க சண்டை. டேய், அரசியல்வாதிகளுக்கு எதுக்கடா வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அரசியல் பேசினா கூட பரவாயில்லடா, அரசியல்வாதிக்கு எதுக்கடா முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? மேல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து தீர்வு காணலாம், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவானுங்கன்னு பார்த்தா எல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏய், இவங்க ஓட்டு போட்ட இல்லடா, அதனால வந்து அப்படி நடக்குதுன்னு ஒரு பக்கம். இன்னொருத்தன் இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கலையான்னு இன்னொரு பக்கம். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இங்க உட்காந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு அரசியல்வாதிக்கு எதுக்கடா இப்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறானுங்க. சமூகத்தில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்மளும் குரல் கொடுக்கலாம், நம்மளால போய் தான் பேச முடியாது, அட்லீஸ்ட் இன்ஸ்டாலயோ எக்ஸ்லயோ வந்துட்டு கமெண்ட்ஸாவது போடலான்னு பார்த்தா கமெண்ட்ஸ்ல கூட இப்ப கருத்து சுதந்திரத்தை படிச்சுட்டானுங்க. ஒரே ஒரு கமெண்ட் தான் போடுவானுங்க. ஒரு கமெண்ட்டுக்கு 100 லைக் வந்ததுன்னா 50 கமெண்ட்ஸ் வருது. கிளின்னு கிளிக்கிறானுங்க. அதுல கமெண்ட்ஸ்ல கிளிக்கிறானுங்க, பர்சனலா வந்து கிளிக்கிறானுங்க. என்னடா இது? என்னடா தமிழ்நாட்டுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறானுங்க அடிக்கடி. இதோட கொடுமை என்னன்னா, உண்மையான விஷயத்துக்கு அடிச்சா கூட பரவாயில்ல, உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு கூட மாட்டேன்டா, ஆனா அடிப்பண்டா அவங்கள அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க. அப்படியேடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா உடனே ரீபோஸ்ட், ரீட்வீட், கமெண்ட்ல வந்துட்டு டேக் பண்றது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க ஏன்டா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண போறாங்களா? அதாவது என்ன பிரச்சனைனா, ஏன்ற ஒரு கட்சி இருக்கும், பீன்ற ஒரு கட்சி இருக்கும். ஏன்ற கட்சி பீன்ற கட்சியை போட்டு கிளின்னு கிளிப்பாங்க. அப்போ இவங்க வந்துட்டு உடனே ஏ கட்சிக்கு ஆதரவா பேசுவாங்க. ஆமா, இந்த பி கட்சி அப்படிதான் மோசம் அப்படின்ட்டு. டேய், உனக்கு தெரியுமா பி கட்சி கிட்ட பி கட்சி தப்பு பண்ணிருக்கானா ஏ கட்சி சொல்றானே, அவன் ஏன்டா வந்துட்டு பி கட்சி அப்புறம் நல்லவனாடா சொல்லுவான்? பி கட்சி கூட பிரச்சனை தானடா உனக்கு. இப்ப அவன் சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆதாரம் எப்படி வரும் அப்படின்பானுங்க. ஆதாரம் எல்லாம் இருக்க வச்சுடா தப்புனுவாங்க அப்படின்பானுங்க. சரிப்பா, ஏ கட்சியில இருந்து பி கட்சிக்கு போனவங்க பி கட்சியில இருந்து ஏ கட்சிக்கு போனோம், அந்த மாதிரி யாராவது எதுனா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏதாவது நம்ப தகுந்த ஆதாரம் இருக்கு? அதுவும் கிடையாது. சரி, எப்படா நம்புனீங்க? இல்ல ஏ கட்சிக்காரன் சொல்றான் அப்படின்னு நம்புவாங்க. சரிப்பா, அப்ப ஏ கட்சிக்காரன் தான் நல்லவன், ஏ கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடணும். இல்ல, நான் சி கட்சிக்காரனுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்புறம் எதுக்கடா பி கட்சிக்காரனை போட்டு அடிச்சு அப்படின்னு கேட்டா, பி கட்சிக்காரன் கெட்டவன் தான், அவன் அடிக்கிறது ஒரு காரணம் கிடைச்சிருக்கு, அதனால அடிக்கிறேன். ஏய், இதெல்லாம் நியாயமே இல்லை. நியாயமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை ஒரு சந்தோஷம், ஒரு கமெண்டா போட்டோமா, 4 பேர்த்திட்ட சண்டை எடுத்தோமா அப்படின்னு இருக்கானுங்க. என்ன ஆச்சு தமிழ்நாட்டுக்கு? வர வர தமிழ்நாட்டுல வன்மம், பொறாமை இது எல்லாமே தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மேல சில வெறி பிடிச்ச தொண்டனுங்க வேற இருப்பானுங்க. அவனுங்கிட்டலாம் இது தப்புன்னு நீங்க சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்க்கறதே பெரிய தப்பு. ஏன்னா அவனோட கம்பேரிசனே எப்படி இருக்கும்னா, மற்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். தான் கட்சி நல்ல கட்சின்னு வராது, மற்ற கட்சி கெட்ட கட்சின்னு தான் வரும். அதாவது அந்த கட்சிக்காரங்க ஆளை கடத்தி கொலை பண்ணிடுவாங்க, எங்க கட்சிக்காரங்க ஆளை கடத்தி காசு வாங்கிட்டு மறுபடியும் அவனை பத்திரமா விட்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க லாஜிக் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சி கெட்டவங்கன்னு நிரூபிச்சிட்டா போதும், தான் நல்லவன் நிரூபிக்க தேவையில்ல. சீக்கிரமா சோசியல் மீடியாவில் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தா தாண்டா உள்ள வர முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா தான் இந்த ஃபேக் ஐடி தொல்லை குறையும். சில பேர் ஒரிஜினல் ஐடியிலே வந்து கமெண்ட்ஸ்ல திட்டுறானுங்க. டேய், யாரா நீங்கெல்லாம்? என்னடா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்களை கோமாளி மாதிரி நினைப்பாங்கடா. ஆக்கப்பூர்வமா பேசினா கூட போறோட கமெண்ட்ஸ்ல போயிட்டு கிளிக்கிறீங்களா? உங்களோட சின்ன பசங்களா உங்களை கோமாளியா பார்ப்பானடா. உங்களை எவனும் மதிக்க மாட்டான், உங்க ஃப்ரெண்ட்ஸும் மதிக்க மாட்டான், உங்க சொந்தக்காரன் மதிக்க மாட்டான், உங்க வீட்டுல இருக்கிற எவனும் மதிக்க மாட்டான். இது பெருமையே கிடையாதுடா. கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துறதெல்லாம் பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எந்த உலகத்துலடா இருக்கீங்க? எப்படா நீங்க உருவானீங்க? கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துறது யார் வேணா பண்ண முடியும். கமெண்ட்ஸ்ல ஆக்கப்பூர்வமா பேசுனீங்கன்னா தான் அப்படியே இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுக்கு கீழே இருக்க சின்ன வயசு பசங்களோ, உங்க சொந்தக்காரங்களோ, உங்களுக்கு வேண்டப்பட்ட வேண்டாதவோ எல்லாருமே இவங்குள்ள ஏதோ விஷயம் இருக்குல்ல, இவன் திறமைக்காரன் தான் போல, இவன் சரியா தானே கேட்கறான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்லைனால எவனோ ஒருத்திட்ட மாட்டினீங்கன்னா இவன் மாட்ட வேண்டிய ஆளுதான், இவன் தப்பானவன் தான் அப்படிம்பானுங்க. நீங்க 4 பேர் முன்னாடி பேசும்போது இவனே ஒரு கோமாளி, இவன் பேசுறத போய் கேட்டுட்டு இருக்கீங்களா, போய் வேலையை பாருடா அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவானுங்க. அதனால சோசியல் மீடியால மற்றவனை கிளிக்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு சமூகத்து மேல அவ்வளவு அக்கறை இருந்தா போய் கேள்வி கேளுங்கடா, இல்லைன்னா பதில் சொல்லுங்கடா. அதை விட்டு மரண முட்டு கொடுக்காதீங்கடா. சகிக்க முடியலடா. ஒரு உண்மையை நடந்திருந்தா பரவாயில்ல, இல்ல அது பொய்யான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு தப்ப இன்னொரு தப்பு கூட கம்பேரிசன் பண்ணி எங்க கட்சி பரவாயில்ல அப்படின்னு நிரூபிக்காதீங்கடா எந்த கட்சிக்காரனும். இது சகிக்கலடா. உங்க கட்சி மேல
ஒரு நல்ல அபிப்பிராயமே வராதுடா. நீங்களும் அரசியல் பேசலாம், நீங்க தான் அரசியல் பேசணும். ஏன்னா தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, தான் தப்பு பண்ணா மாட்டிக்கும் அப்படின்ற பயம் இருக்கும்போது தான் ஒரு அரசியலவாதி நல்லவனா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா நீங்க அப்படி ஆக வேணாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த முட்டெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது. எண்ட் ஆஃப் த டேல பார்க்க போனீங்கன்னா அரசியல்வாதிகளோட தாரக மந்திரமே அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றது தான். அதனால எந்த அரசியல்வாதிக்காகவும் பேசாம அரசியலுக்காக பேசி பாருங்க, மக்களுக்காக பேசி பாருங்க, சமூகத்துக்கு மேல அக்கறை இருந்தா மக்களுக்காக கூட நின்று பாருங்க. அவ்வளவுதான் கைஸ். இன்னைக்கு நம்மளோட புலம்பல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடான அரசியலை பார்த்துட்டோம். மறுபடியும் அடுத்த கண்டென்ட்ல பார்ப்போம். பாய். இன்னும் போலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.